Welcome to my channel. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 2 Exercise 2.5ல 4th sum பார்க்க போகிறோம். If z modulus of z equal to 3 show thatன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனில் மாடுலஸ்க்கு less than or equal to 13 and greater than or equal to 7 அப்படின்னு சொல்லிட்டு சம் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரூஃப்க்கு வந்து பேசிக்காக தெரிய வேண்டியது வந்து மாடுலஸ் ஆஃப் a + ib அப்படின்னு இருந்துச்சுன்னா லெஸ் தெனில் வந்து less than or equal to a plus ib. அதே மாதிரி ib வந்து மாடுலஸில் இருந்துச்சுன்னா greater than or equal to a minus ib. ஓகே, இதுதான் இதோட ப்ரூஃபு. ஸோ இதை வச்சு இதில் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்க கொஷின் எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z + 6 minus 8i. இப்போ வந்து less than or equal to மாடுலஸில் z ப்ளஸ் மாடுலஸில் அதே மாதிரி 6 minus 8i. இப்போ ரெண்டுத்தையும் மாடுலஸில் தனித்தனியாக பிரித்தாச்சு. லெஸ் than or equal போட்டுட்டு மாடுலஸ் ஆஃப் zக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ப்ளஸ்ஸு இதை வந்து ரூட் வேல்யூவாக போட்டோம்னா 6 the whole ஸ்கொயர் பண்ணோம்னா 36 வரும். 8 ஸ்கொயர் பண்ணோம்னா 64 வரும். ஐ ஸ்கொயர் பண்ணோம்னா 1 வரும். ஸோ ப்ளஸ் வேல்யூ ஆஃப் 64. ஸோ 3 ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ரூட்டில் 100. இப்போ இது ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா 10ன்னு வந்துடும். ஸோ லெஸ் than or equal to 3 + 10. ஸோ அந்த கொஷினை எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z + 6 minus 8i less than or equal to 13. இப்போ ஒரு ப்ரூஃப் நமக்கு வந்துடுச்சு. இதையே வந்து நம்ம கிரேட்டர் தென் எடுத்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் z + 6 minus 8i மாடுலஸில் greater than or equal to மாடுலஸ் z minus மாடுலஸ் ஆஃப் 6 minus 8i. ஸோ இதை வந்து greater than or equal to அதே மாதிரி zோட வேல்யூ 3 மைனஸ் இதுக்கு வந்து மேலேயே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் 36 64ன்னு வரும். 64 ஆட் பண்ணோம்னா நமக்கு 100ன்னு வரும். ஸோ அந்த 100 வந்து நம்ம டேரெக்டாகவே இங்கே போட்டுக்கலாம். ஸோ 100. இப்போ இந்த 100 வெளியில் எடுத்தோம்னா greater than or equal to 3 minus 10. 3 minus 10 வந்து 7. ஸோ வந்து இது நெகட்டிவ் வேல்யூங்கிறப்போ வந்து இது தனி மாடுலஸ்லேருந்து ஹோல் மாடுலஸ் அப்படின்னு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஹோல் மாடுலஸ்னு போடுறப்போ -7 வரும். மைனஸ் வெளியில் எடுக்கிறப்போ +7 ஆகிடும். ஸோ z + 6 minus 8i மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிட்டு greater than or equal to 7. இப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் நமக்கு ப்ரூஃப் ஆகிடுச்சு. இது வந்து 1 அண்ட் இது 2ன்னு எழுதிக்கிட்டு 1 and 2 வந்து ஈக்குவலைஸ் பண்ணோம்னா ஃப்ரம் 1 and 2 ஈக்குவலைஸ் பண்ணுறப்போ 7 less than or equal to மாடுலஸ் ஆஃப் z + 6 minus 8i and less than or equal to 13. அதுதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதில் ஃபிஃப்த் சம் பார்ப்போம். இஃப் மாடுலஸ் ஆஃப் z equal to 1 சொல்லிட்டு ஷோ தட் சேம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரூஃப் கொஷின் எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் a + ib less than or equal to மாடுலஸ் a ப்ளஸ் மாடுலஸ் b. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் a + ib greater than or equal to மாடுலஸ் a ப்ளஸ் மைனஸ் மாடுலஸ் b. இது வந்து ஹோல் மாடுலஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ்க்கு இன்னொரு மாடுலஸ் தேவைப்படும். இப்போ எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z² minus 3 less than or equal to ஃபஸ்ட்டு அதே மாதிரி மாடுலஸ் z² ப்ளஸ் மாடுலஸில் -3 நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் மாதிரி எழுதியாச்சு. ஸோ less than or equal to மாடுலஸ் z the whole square ப்ளஸ் -3 வெளில எடுத்தோம்னா +3ன்னு வந்துடும். இப்போ மாடுலஸ் zக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ less than or equal to 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஸோ 1 + 3. ஸோ less than or equal to 4. அதாவது மாடுலஸ் z² - 3 less than or equal to 4. இப்போ அதேமாதிரி கிரேட்டர் தான் கண்டுபிடிப்போம். z² - 3 greater than or equal to மாடுலஸ் ஆஃப் z² மைனஸ் மாடுலஸில் ஒரு -3 அது ஹோல் மாடுலஸ். அதே மாதிரி greater than or equal to மாடுலஸில் மாடுலஸ் ஆஃப் z the whole square மைனஸ் அதே மாதிரி 3 வெளியில் எடுத்தோம்னா +3 ஆகிடும். ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 1ன்னு வேல்யூ வந்துடும். ஸோ 1 - 3.
ஸோ -3 வெளியில் எடுத்தோம்னா -2 வரும். மாடுலஸ்லேருந்து எடுக்கிறப்ப +2 ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷன் 1 அண்ட் இந்த கண்டிஷன் 2 ஃப்ரம் 1 and 2 வந்து சால்வ் பண்ணோம்னா ஃப்ரம் 1 and 2 சால்வ் பண்ணி எழுதுகிறப்போ 2 less than or equal to modulus of z square minus 3 and less than or equal to 4. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இப்போ இதில் 6 நம்ம பார்க்கலாம். இஃப் மாடுலஸ் ஆஃப் z equal to 2ன்னு சொல்லிட்டு ஷோ தட் சம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே தான் ஃபஸ்ட் கண்டிஷன் எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் a plus ib less than or equal to modulus of a and plus modulus of b. அதே மாதிரி modulus of a plus ib the whole greater than or equal to modulus of a minus modulus of b and whole modulus. இப்போ இந்த கண்டிஷன் பார்த்துக்கலாம். ஸோ z plus 6 plus 8i less than or equal to modulus of z plus modulus of 6 plus 8i less than or equal to modulus z 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ப்ளஸ் இந்த அப்படியே ரூட்டில் எழுதிக்கலாம். 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36, 8 ஸ்கொயர் பண்ணோம்னா 64. ஸோ ப்ளஸ் 64 and less than or equal to 2 plus ரூட்டில் 100. ஸோ less than or equal to 2 plus 100 வெளில எடுத்தோம்னா 10 less than or equal to 12. ஸோ z plus 6 plus 8 less than or equal to 12ன்னு கிடச்சிச்சு. அதே மாதிரி 8க்கு ப்ரூஃப் பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் z plus 6 plus 8i greater than or equal to modulus of z minus modulus of 6 plus 8i greater than or equal to modulus of z ஓட இது whole modulus போட்டுக்கலாம். modulus of z ஓட வேல்யூ 2 மைனஸ் இதை வந்து ரூட்டில் எழுதுனோம்னா ரூட் 100 நமக்கு தெரியும். ஸோ டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ கிரேட்டர் than or equal to modulus 2 மைனஸ் 100னா 10 வெளில வரும் whole modulus. ஸோ கிரேட்டர் than or equal to 10ல் 2 போயிடுச்சுன்னா -8 மாடுலஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறப்ப +8 ஆகிடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் z plus 6 plus 8i greater than or equal to 8. ஸோ 8 less than or equal to modulus of z plus 6 plus 8i less than or equal to 12. அவ்வளோதாங்க சம்.